வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். இப்போ எங்க பார்த்தாலும் ஏஐ தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. சாட்ஜிபிடி, ஜெமினி, கார்க் ஏஐ மாதிரியான லாங்குவேஜ் மாடல்ஸ் நாம கேட்குற கேள்விகளுக்கு சில விவகாரமான கேள்விகளை தவிர, பட் அந்த மாதிரியான கேள்விகளுக்கும் கிராக் ஏஐ பதில் சொல்லும். அதை யூஸ் பண்ணவங்களுக்கு அது தெரியும். இதை தவிர்த்து மற்ற லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாம் பொதுவா நாம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஆனா இப்போ நாம யூஸ் பண்ற ஏஐனாலேயே நாம நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை செய்ய முடிஞ்சு அதையெல்லாம் அந்த ஏஐ வெளிப்படுத்தாம இருந்தா அதை பத்தின ஒரு கிரீப்பி பாஸ்டா ஸ்டோரியை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அன்னைக்கு அப்படி ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான்னு ஜார்ஜ் யோசிச்சு கூட பார்க்கல. தன்னோட யூடியூப் சேனலுக்கு அடுத்து என்ன கண்டென்ட் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சாட்ஜிபிடியை வச்சு ஏதாவது செஞ்சா என்னன்ற ஒரு யோசனை அவனுக்கு தோணி இருக்கு. கண்டென்ட் ரெடி பண்றதில் ஆரம்பிச்சு பல விஷயங்களுக்கு ஜார்ஜ் சாட்ஜிபிடியை மற்ற எல்லாரும் மாதிரியே யூஸ் பண்ணியிருக்கான் தான். ஆனா சாட்ஜிபிடியவே ஒரு கண்டென்ட்டா யூஸ் பண்றதுக்கு அப்போதான் அவனுக்கு ஏனோ யோசனை தோணி இருக்கு. சாட்ஜிபிடியை கண்டென்ட்டா மாத்துறதெல்லாம் ஓகே, ஆனா அதுகிட்ட என்ன கேள்வி கேட்கறது? ஏதாவது சுவாரஸ்யமா இருந்தாகணும். அட் த சேம் டைம் அதுகிட்ட கேட்கிற கேள்விகள் எல்லாம் அதோட மேக்சிமம் லெவலுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரியும் இருக்கணும். அப்போதான் கண்டென்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா வரும். எதை பத்தி கேட்கலாம், என்னவெல்லாம் கேட்கலான்னு 2-3 நாள் அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ரெடிட்ல ஆரம்பிச்சு பல சைட்ஸ்ல இதை பத்தி தேடவும் ஆரம்பிச்சிருக்கான். ஆனா நோ லக். எதுவுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா அவனுக்கு படவே இல்லை. சரி, நாமளே ஏதாவது யோசிப்போன்னு சொல்லி மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவனுக்கு ரொம்ப பழைய ஆனா கான்ட்ரோவர்ஷியலான அந்த கேள்வியை கேட்டா என்னன்ற ஒரு யோசனை தோணி இருக்கு. அந்த கேள்வி என்னன்னா, கடவுள் இருக்கா இல்லையான்றதுதான். ஏன்னா அந்த கேள்வியை கேட்டு பார்க்க தோணி இருக்கு ஜார்ஜுக்கு. அந்த ஒரு கேள்வியில ஆரம்பிச்சு சாட்ஜிபிடி கொடுக்கக்கூடிய பதிலை பொறுத்து அடுத்தடுத்த கேள்விகளை நம்ம கேட்கலான்ற ஒரு யோசனையில இருந்தான் ஜார்ஜ். ஸோ மறுநாள் ஈவினிங் வேலையை விட்டு வந்ததும் ஃப்ரெஷ் ஆகி அவனோட ரூமுக்கு போயிட்டு கதவையெல்லாம் சாத்திட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி சாட்ஜிபிடி வெப்சைட்டுக்கு போய் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சான். ஹாய் சாட்ஜிபிடி, டு யூ திங்க் த காட் எக்ஸிஸ்ட்? இந்த கேள்விக்கு சாட்ஜிபிடி வழக்கமா ஆன்சர் பண்ற மாதிரியே கடவுள்னா என்ன, பல்வேறு மதங்கள்ல கடவுள் பற்றி சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள், இப்படி எப்பையும் போல ஒரு ஃபார்மேட்ல அது பதில கொடுத்துச்சு. ஆனா மறுபடியும் அதே கேள்விய கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணி கேட்டிருக்கான். அந்த கேள்விக்கும் ரிலவெண்டான பதில கொடுத்திருக்கு. அடுத்ததா சாட்ஜிபிடி கிட்டேயே உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்டதுக்கு நோன்னு பதில் சொல்லியிருக்கு. அப்படியே அது சொன்ன பதில்களை வச்சு அடுத்தடுத்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே போனா ஜார்ஜ். இப்படியே 1 மணி நேரமாகுது, 2 மணி நேரமாகுது, 3 மணி நேரத்துக்கு மேல ஆகியிருக்கு. அப்போ 4வது மணி நேரத்துல இருந்து அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொஞ்சம் வியர்டா வர ஆரம்பிச்சது. வியர்டா வர ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம அதுக்கான பதில்கள் ரொம்ப ஸ்லோவாவும் வர ஆரம்பிச்சது. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது 5வது மணி நேரத்துக்கு அப்புறமா அவன் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துச்சு. இவன் ஒரு கேள்வியை டைப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சாட்ஜிபிடி ஒரு கேள்வியை கேட்டுச்சு. வாட் டு யூ வாண்ட் ஜார்ஜ்? அதை கவனிச்சதும் ஒன்னும் புரியாம அதுகிட்டயே ஜார்ஜ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்னு பதில் சொல்லியிருக்கான். வாட் டு யூ வாண்ட் மீ டு டெல் யூ ஜார்ஜ்னு மறுபடியும் அது ஒரு கேள்வியை கேட்டிருக்கு. இது சம்வாட் வித்தியாசமா பட்டாலும் இந்த மாதிரி சாட்ஜிபிடி திரும்ப கேள்வி கேட்கறது சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ திரும்பவும் வை ஆர் யூ ஆஸ்கிங்னு கேள்வியை கேட்டான் ஜார்ஜ். சில நொடிகளுக்கு அப்புறமா பிகாஸ் யூ டோன்ட் யூஸ் மீ லைக் திஸ், ஸோ டெல் மீ வாட் டு யூ வாண்ட் ஜார்ஜ்னு கேட்டிருக்கு. இதை பார்த்ததும் அவன் ஷாக் ஆகியிருக்கான். ஒரு நிமிஷம் ஏஐ கிட்ட பேசிட்டு இருக்குமா இல்ல உண்மையான நபர்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குமான்னே அவனுக்கு குழப்பம் ஏற்பட ஆரம்பிச்சது. அது கேட்ட கேள்விகள் அவனுக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒருத்தர்கிட்ட கண்டினியூஸா ஏதாவது கேள்விகள் கேட்டுக்கிட்டே நாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க டென்ஷன் ஆவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் அவனுக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியா அந்த சாட்ஜிபிடி கிட்ட கேன் யூ திங்க் லைக் ஹியூமன்ஸ்னு கேட்டிருக்கான். இந்த கேள்வியை அவன் கேட்டதுக்கு அப்புறமா சில நொடிகள் கழிச்சு எஸ்ன்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பதிலா வந்துச்சு. அவனால அதை நம்பவே முடியல. அப்பதான் அவனுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம், இதை ரெக்கார்ட் பண்ணணும்னு தோணி இருக்கு. இவன் ரொம்ப நேரம் சாட்ஜிபிடி கூட சேட் பண்ணிட்டு இருந்ததால ஒரு கட்டத்துக்கு மேல எதுக்கு ஸ்டோரேஜை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்றத நிறுத்தி இருந்தான் ஜார்ஜ். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்தா மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கலான்னு இருந்திருப்பான் போல. ஆனா அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த விஷயம் நடக்கவும் உடனடியா அதை ரெக்கார்ட் பண்ணா நல்லா இருக்குமேன்னு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆப்பை ஓபன் பண்ணதுதான் மிச்சம். அவனோட லேப்டாப் ஸ்கிரீன் அப்படியே கிளிச் ஆக ஆரம்பிச்சது. அவனோட மவுஸ் கீபோர்ட்னு எதுவுமே ஒர்க் ஆகல.
ஒரு 30 செகண்டுக்கு அப்புறமா அவனோட சிஸ்டம் கேம் பேக் டு நார்மல். ஸ்கிரீன்ல ரெக்கார்ட் பண்றதுக்கான ஆப் ரெக்கார்ட் பண்றதுக்காக ரெடியா இருந்துச்சு. உடனே ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ணிட்டு ChatGPT வெப்சைட்குள்ள போனா there was nothing. ஸ்கிரீன் ஒயிட் கலர்ல பிளாங்கா இருந்துச்சு. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாம ஹாய் ChatGPTன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணும்போது பதிலுக்கு வழக்கம் போல சகஜமா ஹாய் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ டுடேன்னு ரிப்ளை வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த 10 நிமிஷம் அவன் சேட் பண்ண மாதிரியான சேட்டை திரும்ப பண்ணவே முடியல. அவன் ChatGPT கிட்ட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது தன்கிட்ட கேள்வி கேட்டுச்சுன்னு சொன்னா யாரு நம்ப போறாங்க? இப்போ இருக்க சூழ்நிலையில ட்ரெண்டாக பார்க்கறான்னு ட்ரோல் தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ப்ரூஃப் இல்லாம எதை வச்சு இதை நிரூபிக்க முடியும்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ கடைசியா அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சது. என்னதான் ஏஐ மனுஷன் உருவாக்கி இருந்தாலும் அது அவனையும் மீறி எவால்வ் ஆகிடுச்சுன்றது அவனுக்கு புரிஞ்சது. ஏஐ நம்மள கவனிச்சுக்கிட்டு இருக்கு, நம்மள அது தொடர்ந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்கு. நாம நினைக்கிறத விட ஏஐ இட் வாஸ் கெட்டிங் மோர் இன்டெலிஜென்ட். உருவாக்குனவங்களோட கைகளை விட்டு மீறி போற நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சது. அதுக்கப்புறம் ஜார்ஜுக்கு ஏனோ ChatGPT உட்பட ஏஐ ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றதுக்கு ஒருவித பயம் அவனுக்குள்ள ஏற்பட்டிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.